வணக்க நண்பர்களே, அனைத்தும் இறைவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இனி நம்ம பார்க்க இருப்பது மகாபாரதத்தின் ஒரு பகுதி. அந்த பகுதி பார்த்தீங்கன்னா மிக மிக சுவாரஸ்யமாக இருக்கும். ஏன்னா மகாபாரத போர் ஒரு நொடியில் முடிக்கக்கூடிய வல்லவரை பற்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வாங்க விரிவாக பார்ப்போம். கதையில் குறிப்பிடத்தக்க பாத்திரத்தை வகித்த பல ஹீரோக்களும் இதில் உள்ளனர். அபரிமிதமான சக்தியால் ஆசிர்வதிக்கப்பட்ட அத்தகைய ஒரு போர் வீரன் விரும்பினால் குருசேஸ்திரத்தில் மிக நீண்ட போரை ஒரு நிமிடத்தில் முடித்திருக்க முடியும். அவர்தான் பார்ப்பரிக்கா, கடற்கோஜனின் மகன் பார்ப்பரிக்கா. அவர் குழந்தை பருவத்திலேயே மிகவும் தைரியமான போர் வீரனாக திகழ்ந்தார். அவர் தனது தாயிடம் இருந்து போர்க்கலையை கற்றுக்கொண்டார். மகாபாரத போர் தொடங்குவதற்கு முன்பு கிருஷ்ணர் சில சிறந்த வீரர்களிடம் ஒரு கேள்வி கேட்டார். அக்கேள்வி போர் முடிவடைய எவ்வளவு காலமாகும் என்பதன். அதற்கு பீஷ்மர் போரை முடிக்க 20 நாட்களும், துரோணாச்சாரியர் 25 நாட்களும், கர்ணன் 24 நாட்களும், அர்ஜுனன் 28 நாட்களும் என்று பதிலளித்தார்கள். ஆனால் போர் வீரர்களின் ஒருவரான பார்ப்பரிக்கா போரை முடிக்க தனக்கு 1 நிமிடம் மட்டுமே போதுமானது என்று கூறி அனைவரையும் ஆச்சரியப்படுத்தினார். அவரிடம் பதிலில் வியப்படைந்த கிருஷ்ணர் அது எப்படி சாத்தியமாகும் என அவரிடமே மீண்டும் கேள்வி கேட்டார். அப்பொழுது சிவபெருமானால் தனக்கு வரமாக அளிக்கப்பட்ட 3 அம்புகளின் ரகசியத்தை பற்றி அவர் கூறினார். இந்த அம்புகளை கொண்டு 1 நிமிடத்தில் மகாபாரத போரை முடிவிடுவதாக பார்ப்பரிக்கா கூறினார். பார்ப்பரிக்கா சிவபெருமானின் தீவிர பக்தனாவார். கடுமையான தவத்தை மேற்கொண்டு சிவபெருமானிடம் இருந்து சக்தி வாய்ந்த வரத்தை பெற்றார். அவ்வரம் என்னவெனில் மந்திர சக்தி அடங்கிய 3 அம்புகள் ஆகும். தான் அழிக்க நினைக்கும் அனைத்து எதிரிகளையும் முதலில் குறிவைக்கும் முதல் அம்பு. 3ஆம் அம்பை பயன்படுத்தும் போது குறியிட்ட அனைவரையும் அது அழித்து விட்டு மீண்டும் அவரின் அம்பு கூட்டிற்குள் வந்துவிடும். தான் காப்பாற்ற நினைத்த அனைத்து பொருட்களையும் மக்களையும் காப்பதற்கு 2ஆம் அம்பு பயன்படும். அதன் பின் அவர் 3ஆம் அம்பை பயன்படுத்தினால் குறியிடாத அனைத்தையும் அழைக்கும். புரியும்படி சொல்ல வேண்டுமானால் அழிக்க வேண்டிய அனைத்தும் முதல் அம்பை வைத்து குறிக்கலாம். 3ஆம் அம்பை வைத்து அவைகள் அனைத்தையும் ஒரே அம்பில் அழித்து விடலாம். இதனால் பார்ப்பரிக்காவை தீம்பாந்திரி அல்லது 3 அம்புகளை கொண்டவன் என்று கூறுகிறார்கள். பார்ப்பரிக்காவின் இந்த சக்தியை அறிந்த கிருஷ்ணர் தனது தந்திரத்தை காட்ட முடிவு செய்தார். ஸ்ரீ கிருஷ்ணர் ஒரு துறவியாக மாறுவேடமிட்டு காட்டில் உள்ள அனைத்து இலைகளையும் குறிப்பதன் மூலம் பார்ப்பரிக்காவிடம் தனது சக்தியை காட்டும்படி கேட்டுக்கொள்கிறார். கிருஷ்ணருடன் காட்டிற்கு சென்ற பார்ப்பரிக்கா ஒரு மரத்தில் உள்ள இலைகளை எடுக்க முடிவெடுத்தார். பார்ப்பரிக்கா கண்களை மூடி கொண்டிருந்த போது மரத்தில் இருந்து ஒரு இலையை எடுத்த கிருஷ்ணர் தன் பாதத்திற்கு அடியில் அதை மறைத்து வைத்துக் கொண்டார். இலைகளை குறிவைக்க முதல் அம்பை பார்ப்பரிக்கா எய்திய போது அந்த மரத்தின் கடைசி இலையை குறிவைக்க அது இருந்த இடமான கிருஷ்ணரின் பாதத்தை நோக்கி சென்றது. இதை பார்த்து வியந்த கிருஷ்ணர் தன் பாதத்தை தூக்கினார். உடனே அந்த இலையின் மீது குறிவைக்கப்பட்டது. அதன் பின்பு 3ஆம் அம்பை எய்தியவுடன் அனைத்து இலைகளும் ஒன்று சேர்ந்து ஒரு இடத்தில் போடப்பட்டது. பார்ப்பரிக்கா 1 நிமிடத்தில் போரை முடிக்க முடியும் என்று கூறியதை இப்பொழுது கிருஷ்ணர் ஒத்துக்கொண்டார். குருசேஸ்திர போரில் யாருக்கு ஆதரவாக சண்டை போடுவதாக கிருஷ்ணர் பார்ப்பரிக்காவிடம் கேட்டார். அதற்கு கண்டிப்பாக பாண்டவர்களில் இருந்து தான் போரிட போவதாக தெரிவித்தார். அதற்கு காரணம் அவர்கள் கௌரவர்களை விட பலவீனமானவர்கள். ஆனால் பாண்டவர்களுடன் பார்ப்பரிக்கா சேர்ந்து கொண்டால் தானாகவே அவர்கள் அணி வழிபடையும் என கிருஷ்ணர் கூறினார். அதனால் பார்ப்பரிக்கா குழப்பமடைந்தார். இந்த வரத்தின் நிபந்தனையை நிறைவேற்ற அவர் அணியை மாற்றிக்கொண்டே இருக்க நேரிடும். அதனால் மனித இன பொது நலனுக்காக தன் உயிரை தியாகம் செய்ய வேண்டும் என முடிவெடுத்தார். அதற்கு காரணம் தான் இருக்கும் அணி மிகவும் சக்தி வாய்ந்த அணியாக மாறிவிடும். அதனால் அவரால் தன் சக்தியை பயன்படுத்தவே முடியாது. அதனால் போர் நடக்கையில் 2 அணிக்கும் மாறி மாறி போய் கொண்டிருக்க வேண்டி வரும். இதனால் 2 அணிகளின் படைகளும் அழிந்துவிடும். கடைசியில் அவர் ஒருவர் மட்டுமே மிஞ்சியிருப்பார். தான் ஒருவர் மட்டுமே போரில் உயிருடன் இருப்பதாக எந்த ஒரு அணிக்கும் வெற்றி கிடைக்க போவதில்லை. அதனால் போரில் அவர் பங்கு பெற வேண்டாம் என கிருஷ்ணர் கேட்டுக்கொண்டார். கிருஷ்ணரின் ஆசையை ஏற்றுக்கொண்ட பார்ப்பரிக்கா தன் தலையை துண்டித்து கொண்டார். இறப்பதற்கு முன்பு கிருஷ்ணனிடமிருந்து ஒரு வரத்தை பெற்றார். அதாவது மகாபாரத போரை தன் கண்களால் பார்க்க வேண்டும். அந்த வரத்தை கிருஷ்ணரும் அவருக்கு அளித்தார். அவரின் தலையை மலையின் உச்சிக்கு எடுத்து சென்று போட்டார் பீமன். அதனால் மகாபாரத போர் முழுவதையும் பார்ப்பரிக்காவால் காண முடியும்.
யுத்தம் முடிவடைந்த பின்னர் வெற்றி பெற்ற பாண்டவர்களை மகாபாரத போரில் வெற்றிக்கு முக்கிய காரணம் யார் என்று வாதித்தார். அதற்கு அமைதியாக சாட்சியாக இருந்த பார்ப்பரிக்காவிடம் கேட்கும்படி கிருஷ்ணர் அவர்களுக்கு அறிவுறுத்தினார். அதற்கு பார்ப்பரிக்கா கிருஷ்ணரின் சாதுரியம் மற்றும் ஆலோசனையும் தான் வெற்றிக்கு முக்கிய காரணம் என பதிலளித்தார். ஏனெனில் கிருஷ்ணன் விளையாடுவதை அவரால் மட்டுமே காண முடியும். பார்ப்பரிக்காவின் தலை கிருஷ்ணரால் ரூபாவதி என்ற ஆற்றில் மூழ்கி ஏராளமான ஆசீர்வாதங்களை பெற்றது. கலியுகம் தொடங்கி பல ஆண்டுகளுக்கு பிறகு பார்ப்பரிக்காவின் தலை இன்றைய ராஜஸ்தானில் சிகார் மாவட்டம் காட்டு கிராமத்தில் புதைக்கப்பட்டு உள்ளது என்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. காட்டுவின் மன்னராக ரூப் சிங் சவுகான் பார்ப்பரிக்காவின் தலைக்கு ஒரு கோவிலை கட்ட வேண்டும் என்று கனவு கண்டார். எனவே அவர் கோவிலை கட்டி பார்ப்பரிக்காவின் தலையை அங்கே வைத்தார். ராஜஸ்தானில் பார்ப்பரிக்காவை காட்டு ஷியாம்ஜியாக வணங்குகின்றனர். கடவுளின் மீது வைத்த நம்பிக்கையினாலும் தன் உயிரையே தியாகம் செய்ததாலும் கிருஷ்ணரின் பெயரை ஷியாம் அவருக்கு வைத்துள்ளனர். தூய்மையான உள்ளத்தோடு பார்ப்பரிக்காவின் பெயரை உச்சரித்தால் வேண்டிய வரம் கிடைக்கும் என்று கிருஷ்ணர் கூறியுள்ளார். மிக அற்புதமான ஒரு பகுதி நீங்க பார்த்தோம். வேறொரு மகாபாரத பகுதியோடு மீண்டும் சந்திப்போம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோ ஷேர் பண்ணுங்க. வேறொரு வீடியோ நம்ம சந்திப்போம். வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம்.